ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையாவே நல்லா சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த நல்ல நாளிலேயும் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர், இரக்கமுள்ள தேவன். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். Let's turn your Bible to the book of Isaiah chapter 42 verse 3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும். கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அவர் கிரியை செய்வாராக. தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தட்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். Oh, what a wonderful God we serve. எப்பேர் விலையேறப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும். நீர் என்ன மனதில் தீர்மானித்திருக்கிறீரோ அவைகள் இந்த காலை வேளையிலே வெளிப்படுவதாக உம்முடைய பலிபீடத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல உயிரூட்டுகிற வார்த்தை கடந்து வரட்டும் ஐயா. அடியானை மறைத்து நீர் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படுவீராக. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாய் வாசிப்போம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விளக்கை குறித்ததான காரியங்கள் அல்லது வெளிச்சத்தை குறித்ததான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். அதிலே அநேக பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னும் அநேக விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறார். இந்த நாளிலேயும் நமக்கு இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு தலைப்பு என்னவென்றால், அணையா விளக்கு வெளிச்சம். அணையாத விளக்கு வெளிச்சம். நம்முடைய விளக்கு எந்த நாளிலும் அணைந்து போகாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க விளக்கு அணையாம பார்த்துக்குங்க. சொல்லிட்டீங்களா? ஜோஸ்லின் சொன்னீங்களா? உங்க விளக்கு அணையாம பார்த்துக்குங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, விளக்கு ரொம்ப முக்கியமானது. விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப என் விளக்கு அணையாம இருக்கணும், என் விளக்கை நான் பாதுகாக்கணும். என் விளக்கு அணையாமல் இருப்பதற்கு என்னென்னலாம் நான் முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு காலத்தில் நம்ம வீடு வெளிச்சமா இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, தீ பந்தங்களை எரிய விட்டார்கள். தீ பந்தங்கள் அது கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் தான் எரியும். ஏன்னா காற்று வீசினாலோ அல்லது மழை பெய்தாலோ நமத்து போனாலோ அந்த அந்த விசிலினுடைய தன்மை குறைந்து போனாலோ அது எரியாது. எனக்கு பைன் வுட்னு சொல்லுவாங்க. பைன் வுட் அது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த மரத்திற்குள்ளே இருக்கிற அந்த பிசின், அந்த பைன் வுட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எரிவதற்கு அது எரிபொருளாக செயல்படும். அப்படிப்பட்ட கட்டைகள் எல்லாம் பயன்படுத்தி எரிய வைத்தார்கள். இப்போ காலங்கள் மாறினது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சரி இப்படியே போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, விளக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கை ரெடி பண்ணி
அந்த விளக்கில் எண்ணெய் அடியில் இருக்கிற மாதிரி வச்சு அந்த 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 விளக்கு அணிந்து போகாதபடிக்கு குடுவையை உண்டு பண்ணி அதில் விளக்கு எரிய வைத்தார்கள். நான் பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன், வரலாற்றை படித்திருக்கிறேன். அதில் நமக்கு தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா, அந்த நாட்களில் தெரு ஓரங்களிலே, தெருக்களிலே, முக்கியமான நகர வீதிகளிலே வெளிச்சம் இருப்பதற்காக அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சிருப்பாங்களாம். அந்த ஆட்கள் ஒவ்வொரு விளக்கிலையும் அந்த தீயை என்ன பண்ணுவார், பந்தத்தில் வச்சிருக்கிற தீயின் மூலமாய் அதை எரிய வைத்து கொண்டே போவார். அந்த குடுவையை எடுத்து எரிய வச்சுட்டு அந்த குடுவையை வச்சிருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது தானாகவே எரிஞ்சு அணைஞ்சிரும். ஆனால் அது வரைக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இப்படியாய் வெளிச்சம் நமக்கு கிடைத்து கொண்டிருந்தது. அப்புறம் நாட்கள் மாற 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 நம்ம பல பரிமாணங்களை அடைந்து இன்னைக்கு வெளிச்சம் நமக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ சூரிய எரிபொருள், சூரிய சக்தி எரிபொருள், சோலார் லைட் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறார், ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்கார். அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த விளக்கு ஒன்றை எரிய வைத்து விட்டால், நீங்கள் இந்த விளக்கை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறைக்கு அது அணையவே அணையாது. அப்படி ஒரு விளக்கு அவர் கண்டுபிடிச்சிருக்கார். அவ்வளவு பிரபலமானது. ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக ரெடி பண்ணியிருக்காரு. அவ்வளவு தேவைகளை நமக்கு அது சந்தித்து விடும் என்பதாக சொல்லுகிறார்கள். இப்படியாய் பல பரிமாணங்களாகி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க, நீங்களும் சிரமப்பட்டிருப்பீங்க. நாங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டோம். அப்போல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, எப்போ கரண்ட்டு கட் ஆகுதுன்னே தெரியாது, எப்போ கரண்ட்டு கட் ஆகுதுன்னே தெரியாது. ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். எதையுமே நம்ம டிவி பார்க்க முடியாது, ஒரு மிக்சி போட முடியாது, ஒரு கிரைண்டர் போட முடியாது, ஒரு வாஷிங் மிஷின் போட முடியாது. எந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோ தூரம் கரண்ட்டு பிரச்சனை. இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும், அதுவும் நடு சாமங்கள் எல்லாம் கரண்ட்டு போயிடும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டு தலைக்கு மேலே போய் அப்படியே ரவுண்ட் அடிக்கும். கொசுவை விரட்டுறதா இல்லை நாம் தூங்குறதா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொசு பேட்டனுடைய விற்பனை ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு. அந்த நாட்களில் எடுத்து அந்த தொழிலை செய்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். என்ன வாங்கி ஆகணும், வாங்கி ஆகணும். அப்புறம் யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுத்து எப்படியாவது எரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் இருக்கிறவங்க எல்லாம், காசு இருக்கிறவங்க எல்லாம் கடனை வாங்கி, வட்டிக்கு வாங்கி, குட்டிக்கு வாங்கி, எதையாவது ஒன்றை போட்டு அடித்து யூபிஎஸ் கனெக்ஷன் விட்டு, ஒரு லைட் ஒரு ஃபேன், 2 லைட் 2 ஃபேன், 3 லைட் 3 ஃபேன், எல்லா பேரும் போடுறான். போட்டு தள்ளி எப்படியாவது எரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வெளிச்சத்துக்கு எவ்வளவு பிரயாசங்கிறீங்க, ஒரு ஃபேன் ஓட வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுன்றீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, நல்ல பண வசதி உள்ளவர்கள் இந்த குழந்தை பிறந்த உடனே கிஃப்டாக என்ன வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா? பேட்டரியோட சேர்ந்த ஃபேனு. வரும்போது பேட்டரியோட சேர்ந்த ஒரு ஃபேனு. இது பார்த்தீங்கன்னா 2 hours தாங்கும். நீங்கள் சார்ஜ் நீங்கள் 10 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா 2 மணி நேரம் உங்கள் குழந்தைய தூங்க வைக்கலாம். கொடுமை என்ன தெரியுமா? இந்த 2 மணி நேரம் ஓடுற வரைக்கும் அந்த குழந்தை தூங்காது. அந்த பேட்டரி தீர்ந்து போகும் பாருங்க. அதுக்கப்புறம் அது தெளிவாக முழிச்சுக்கிட்டு நம்மளை பூரா கொன்று குவிக்கும், நம்மளை தூங்க விடாமல் பண்ணது. நடு சாமத்தில் எத்தனை பேர் உலா வந்தாங்க தெரியுமா? ஏன்னா இந்த பவர் வெளிச்சம், அந்த விளக்கை எரிய வைக்கிறதுக்கு ஒவ்வொரு தகப்பனா, ஒரு தாயா, ஒரு தாத்தாவா, ஒரு பாட்டியா பென்ஷன் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து யூபிஎஸ் போட்டு கொடுத்தவங்க இருக்காங்க. தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை பூரா எடுத்து குழந்தையை காப்பாற்றணும்னு அந்த கனெக்ஷன் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. அவ்வளவு பாடுகள். எப்படி ஆகிலும் இந்த விளக்க அணைய விட்டுறக்கூடாது. ஃபேன் ஓடுற வரைக்கும் குழந்தை கண்ணை மூடி இருக்கும்.
ஃபேனு ஓடுறது எப்படித்தான் நிற்கிதுன்னு தெரியும்னு தெரில, டப்புன்னு முழிச்சு பார்க்கும் பாருங்க. அது முழிக்கிறப்ப நமக்கு இருதயமெல்லாம் நின்று போகும், இருதயமெல்லாம் நிற்கும். கொடுமை என்ன கொடுமை. சில நேரங்களில் 12-1 மணிக்கு அப்படியே எந்திரிச்சு ஃபேனு இல்லை, காற்று இல்லை, அப்படியே புழுக்கமாக இருக்குது. அதுவும் அந்த நாட்கள் எல்லாம் ஜன்னலை திறந்தா பார்த்தீங்கன்னா காற்று வராது, அடுத்தவங்களுடைய மூச்சு காற்று தான் நம்ம மேலே அடிக்கும். அந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த நாட்கள். அப்படியே சும்மா திறந்து வச்சு சரி வெளியில் வரலான்னு பார்த்தா, வெளியில் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள அத்தனை பேர் வெளியில் தான் உட்காந்துருக்காங்க. எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு என்ன குழம்பு வைக்க போகிறீங்க அப்படி. எப்போ மணி 1 மணி 2 மணி 3 மணிக்கு. அந்த கொடுமையின் காலத்தை நம்ம யாராவது மறந்துட முடியுமா? அன்பானவர்களே, வசனத்துக்கு வருவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விளக்கு அணையாதிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விளக்கு அணையாம பார்த்துக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி. நான் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் வெறுமையானவைகள் அல்ல. ஒரு தகப்பனா நீங்க எவ்வளவு பாடுபட்டு இருப்பீங்க இந்த நாட்கள்ல, ஒரு தாயா நீங்க எவ்வளவு பாடுபட்டு இருப்பீங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வேளை அது தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு பாடு அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. பிள்ளைகள் எல்லாம் கிளம்பி நிற்பாங்க, இங்க செய்ய வேண்டிய குழம்புக்கு செய்ய வேண்டிய எதுவுமே செய்ய முடியாது, கரண்ட் இருக்காது, அம்மிலையும் அரைக்க முடியாது. யாராவது பேட்டரியில் வச்சிருப்பாங்களா பார்த்து அரைச்சி எப்படியாவது அனுப்பிடணுமே. எவ்வளவு பாடுகள். அப்ப இந்த ஒரு விளக்கை எரிய வைப்பதற்கு நாம் அவ்வளவு சிரமப்படுகிறோம். தேவன் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையின் விளக்கு எப்பொழுதும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். என் வாழ்க்கையில விளக்கு எரியணுங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க, ஆனா நல்லா எரிய மாட்டேங்குது, மங்கி எரியுது. மங்கி எரியிற வரைக்கும் சந்தோஷம், அணையாம கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்ப அதைத்தான் சற்று விளக்கமாக, யாருடைய வாழ்க்கையில் அணையாத விளக்கு இருக்கிறது, அதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? நல்ல கவனிங்க. வேதாகமம் அணையா விளக்கு யாரிடத்தில் இருக்கிறது, அந்த விளக்கு ஏன் அணையாம இருக்கு, அந்த அணையாமல் விளக்கு இருக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு விசுவாசியா, ஒரு தேவனுடைய பிள்ளையா, அவருடைய குமாரனா குமாரத்தியா, நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் இந்த செய்தியில் ஆழத்திலே உங்களை கொண்டு செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் உதவி செய்வாராக. வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போமானால், நீதிமொழிகள் 31:18. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல இந்த 31:18 தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஒரு குணசாலியான ஸ்திரீயின் விளக்கு இரவிலே அணையாதிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவரை பொறுத்தவரை ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. தேவனுடைய பார்வையிலே நாம் எல்லாரும் குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஒரு குணசாலியான ஸ்திரீ அல்லது ஒரு குணசாலியான மனுஷனுடைய வாழ்விலே அவனுடைய விளக்கு இரவிலே அணையாதிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அன்பானவர்களே, அப்ப தேவன் சொல்லுகிற காரியம், நம்ம குணசாலியான நம்முடைய குணத்தையும் விளக்கையும் கர்த்தர் ஒப்புமைப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, இட்ஸ் ஆல் அபவுட் our character. நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய ஸ்பாவங்கள், நம்முடைய குணாதிசயம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்?
அவளுடைய விலை எப்படிப்பட்டதா? முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கை குணமாய் இருக்கிறதா? தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சற்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. வேதம் இந்த நீதிமொழிகள் 31வது அதிகாரம் முழுவதும் இந்த குணசாலியான ஸ்திரியை பற்றியதான காரியங்களை விவரிக்கிறார். ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு குணசாலியான மனுஷன், அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் அல்லது அவள் எப்படிப்பட்டவளாய் இருப்பாள் என்பதற்கு இந்த அதிகாரம் நமக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது. நமக்கு அழகான ஒரு வரைபடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசன வார்த்தைகள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அன்பானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க. ஒரு குணசாலியான ஸ்திரீ, முதல்ல ஸ்திரீயை பத்தி பார்ப்போம், அப்புறம் மனுஷனை பத்தி பார்ப்போம். ஒரு குணசாலியான ஸ்திரீ, அவள் எப்படி குணசாலியான ஸ்திரீ என்று நாம் கண்டுகொள்ளுகிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குணசாலியான ஸ்திரீ என்பதை எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்ளுகிறோம்? நான் சொல்றேன், அவளுடைய முதல் குணாதிசயம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அவள் பின் தூங்கி முன் எழுகிறவளாய் இருக்க வேண்டும். அது என்ன பின் தூங்கி முன் எழுகிறவள்? ஹலோ, எல்லாரும் வீட்டில் உள்ள எல்லாரும் தூங்கின பிறகு அவள் தூங்கி எல்லாரும் எழும்பு முன். இதை எல்லாரும் இந்த காலத்தில் மறந்துட்டாங்க. நம்முடைய பொறுப்பு என்னன்றதே ஆமா தெரியல உங்களுக்கு. அவர் காபி போட்டு, டியர் காபி போட்டிருக்கேன், எந்திரி. இன்னும் கொடுமையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸ்வீட் ஹாட், த காஃபி இஸ் ரெடி. அப்ப இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். பின் தூங்கி முன் எழுகிற அனுபவம் ஒரு குணசாலியான ஸ்திரீயை காட்டுகிறது. வேற என்ன? நல்லா சமைச்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. எங்க அம்மா சாப்பாடு சூப்பர். எங்க அம்மா அந்த குழம்பு வைப்பாங்க பாருங்க, அற்புதம். நேற்று கூட நாங்கள் சாப்பிட்டோம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் அம்மாவுடைய கை வண்ணம். இந்த ரகசியம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு. இல்லை, நான் கல்யாணம் பண்ணப்பையே ஒரு 10 நாள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் கூட்டிகிட்டு போயிருப்பேன். எங்கள் அம்மா மறந்துருக்க மாட்டாங்கல்ல குழம்பெல்லாம். எனக்கு இந்த ரகசியமெல்லாம் இப்போ அப்பாவியாக இருந்திருக்கிறோமே, இவ்வளோ வெகுளியாக இருந்திருக்கிறோமே. அப்பா அப்படியே முருகலா அந்த கோதுமை தோசை இவ்வளவு முருகலா சுட முடியும்ன்றதே எனக்கு நேற்று தான் தெரியும். அவ்வளவு கோதுமையை அருவருக்கிறவன் வெறுக்கிற ஆளு கோதுமை தோசையை சாப்பிட்ட பிறகு இன்னொரு தோசை வாங்கிக்க மாட்டியான்னு கேட்க மாட்டாங்களான்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு பாருங்க. அன்பானவர்களே, எவ்வளவு குணாதிசயங்கள் நமக்குள்ள நல்லவைகள் இருக்கு. இதெல்லாம் புதைச்சி வச்சிருந்திருக்கிறோமே. அந்த புதைக்கிறதுக்கு நான் ஒரு காரணமா இருந்திருக்கிறேனே அப்படின்னு நேற்று பூரா நான் மனம் திரும்பிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இப்படி தப்பு பண்ணிட்டேனே, நான் இவ்வளவு அப்பாவியா இருந்திருக்கிறேனே. அன்பானவர்களே, அப்ப பின் தூங்கி முன் எழுகிறவள். அதே போல அது பிள்ளைகளுக்கு தேவையான என்ன தேவை, இதுல பாருங்க நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ எப்படி போல இருக்கணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 12:4 வாசிங்களேன். நீதிமொழிகள் 12:4 வாசிங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். வாவ். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தையை. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். ஹலோ,
எல்லாரையும் சொல்றேன். கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் சொல்லப்படாதராத, இப்ப அதுக்கு நேரம் இருக்கு. சொல்ல வேண்டியவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. அப்ப ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு அவள் கிரீடம். எந்த புருஷன் தன்னுடைய மனைவியை தலையில வச்சு கொண்டாடுறானோ அதுக்கு அடையாளம் என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? அவள் அந்த புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். மாமியாரெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஆடாதரா முண்டாட்டி வச்சுக்கிட்டே, இப்படிலாம் ஆடப்படாது. உன்னையும் ஒரு காலத்தில் உன் புருஷன் என்ன பண்ணாரு? ஆடுனவர் தான். இப்ப ஆட்டம் கண்டு போச்சு. போட்டு ஆட்டுன்னு ஆட்டுல, திருகுன்னு திருகுல, அது நில குலைஞ்சு போய் கிழக்கு எது மேற்கு எது வடக்கு எது தெற்கு எதுன்னு தெரியாம சொலண்டு கிடக்கு. புயல்ல மாட்டுன்னு, ஆமா, புயல் அடிச்சு கிளப்பிரும் பாருங்க, அது போல. அன்பானவர்களே, அப்ப தன் புருஷனுக்கு அவள் கிரீடமாயிருக்கிறாள். அதே மாதிரிதான் ஒவ்வொரு புருஷனையும் உங்களுக்கு என்ன வேணும், இன்னைக்கு நாங்க வரும்போது என்ன செஞ்சு வைக்கிட்டோம். இப்பெல்லாம் என்ன கொடுமை தெரியுமா? இது எதையாவது ஒன்றை செஞ்சு வச்சிருது. வச்சிட்டு இப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்லுங்க. உண்மையா சொல்றேன், அதை தூக்கிலிடுவதற்கு சமம். ஒருத்தனை கொண்டு போய் கண்ணை கட்டி தலையில் தூக்கு போடுறதுக்கு முன்னாடி அப்படி நிற்க வச்சு எல்லாரும் இருப்பாங்க. அப்போ கேட்பாங்க, பாரு உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்துச்சுன்னா சொல்லணும். உன்னை செஞ்சு முன்னாடி வச்சு இப்போ நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றது? இவன் வாயை திறந்துட்டான், அன்னையோட க்ளோஸ். போய் உங்க ஆயி செஞ்சு கொடுக்கு, நீ சாப்பிட்டுக்க. அப்படியே கிரீடம் எப்ப காலுக்கு வந்துச்சுன்னே தெரியல. அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அப்ப வேதம் நமக்கு சொல்லுங்க, கிரீடமா இருக்கு. சில கணவனார் தாங்குன்னு தாங்குறாங்க, தாங்கு. சில மனைவிமார்கள் புருஷனை அப்படி தாங்குகிறார்கள். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க வரும்போது என்னென்ன செஞ்சு வைக்கிட்டோம்? நீங்க எங்கேயாவது வெளியில கூட்டு போறீங்களா? உங்களுடைய விருப்பம் என்ன? துணியெல்லாம் தேய்ச்சி வைக்கட்டுமா? உங்களுடைய வாஞ்சை என்ன? நீங்கள் என்ன காரியத்தை விரும்புகிறீர்கள்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. குணசாலியான ஸ்திரீ தான் விரும்பினதை விட தன்னுடைய குடும்பம் என்ன விரும்புகிறது என்பதை அவள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஒரு புருஷன் தான் என்ன விரும்புகிறோம் என்பதை, இதை செய், இதைத்தான் செய்யணும் அப்படின்னு கட்டளை கொடுக்கிற புருஷனை விட, நீ இருக்கிறத செஞ்சு வைமா, நீ இருக்கிறத எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், நீ செஞ்சு வை, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஒருவேளை முடியலன்னா பரவாயில்ல, நான் வாங்கிட்டு வர்றேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இப்படி சொல்லுகிற புருஷன் தான் அவளுக்கு கிரீடமாய் இருப்பான். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருடைய மனதில் போட்டு கரிச்சு கொட்டுறாங்க புருஷனை. அதே போல மனைவியை சரியில்லைன்னு கொட்டுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தங்களுடைய விருப்பத்தை போட்டு அவங்களுக்குள்ள திணிச்சு அது அப்படித்தான் இருக்குன்னு இப்படித்தான் இருக்குன்னு கோடு ஓட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு இது ஒரு ரூட்டை போட்டு கொடுத்து, எவனுமே பிரவேசிக்காத ஒண்ணு இல்ல எல்லாத்தையும் நடக்க வச்சு, மற்றவங்களை எல்லாம் வெளியில நிக்க வச்சு வேடிக்கை பார்க்கிற இடத்துல அவளும் நடக்க முடியாது, நீங்களும் நடக்க முடியாது. அன்பானவர்களே, அப்ப தன் புருஷனுக்கு தன் மனைவிக்கு யார் கிரீடமாய் இருக்கிறாங்களோ
அவர்கள்தான் குணசாலியான ஒரு ஸ்திரீ, குணசாலியான புருஷன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 18:22 வாசிங்க. நீதிமொழிகள் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னைக்காவது நீங்கள் இதை உணர்ந்திருக்கிறீர்களா? நான் ஒரு நல்ல புருஷனை நான் கட்டியிருக்கிறேன், ஒரு நல்ல மனைவியை நான் கட்டியிருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் தயை பாராட்டி இருக்கிறார், எனக்கு அமைந்த ஒரு மனைவி நல்ல மனைவி என்று உணர்ந்திருக்கிறீங்களா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க விளக்கு அணையாமல் இருக்கணும்னா இந்த குணாதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வளர்த்து கொள்ளுங்கள். You have to build your character. எனக்கு அருமையானவர்களே, in order to the light will not goes out. உங்களுடைய விளக்கு அணையாமல் இருக்கணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறபடி you have to build your character. உங்களுடைய குணாதிசயத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் சரியில்லாம இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இப்ப நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னுடைய வீட்டில் எல்லாத்தையும் கொண்டு போய் திணிச்சு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், 1008 ரூல்ஸ் போட்டு குடும்பத்தையே தலையிலா கவிழ்த்து போடாம ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்து, ஆண்டவர் அந்த சுதந்திரத்திலே நான் சந்தோஷப்பட்டு அந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்க ஒரு தகப்பனாய், ஒரு புருஷனாய், ஒரு மனைவியாய், ஒரு தாயாய் நான் சரியான குணாதிசயம் பெற்ற ஒரு நபராய் நான் இருக்கிறேனா என்பதை உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எக்ஸாமின் யுவர் செல்ஃப் திஸ் மார்னிங். ஒரு பிள்ளைகளா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க தகப்பனுக்கு, உங்க தாய்க்கு ஒரு நல்ல பிள்ளையா நீங்க இருக்கிறீங்களா? ஒரு நல்ல பிள்ளையா அந்த ஸ்தானத்தை நீங்க அந்த பில்ட் பண்ணிருக்கிறீங்களா? உங்களுடைய கேரக்டரை மரியாதை குறைவாய் பேசின வார்த்தைகளினாலே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி உடைஞ்சு போச்சு? நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீர்களோ அதே மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா? நாம என்ன கொடுக்கிறோமோ அதானே திரும்பி வரும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் எப்படிப்பட்ட தாய் தகப்பனையும் கனப்படுத்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறீர்கள்? அவர்கள் மேல் எப்படி அன்பாய் இருக்கிறீர்கள்? உலகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தன்ட்ட சம்பந்தம் இல்லாத ஒருவரிடத்திலே உங்களால் ரகசியமாய் உங்களிடத்திலே பேச முடிகிறது, ஆனால் பெற்றோரிடத்திலே உங்களால் பேச முடியவில்லை. காரணம் என்ன? You are destroying your character. உங்களுடைய குணாதிசயத்தை நீங்கள் உடைத்து போடுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, you have to build your character. வேதத்தின்படி நீங்கள் நான் குணாதிசயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமையானவர்களே, அப்ப நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொன்னேன். புருஷனுக்கும் மனைவிக்கும் சரி, மனைவிக்கு புருஷன் கிரீடம், புருஷனுக்கு மனைவி கிரீடம். இந்த ரெண்டு பேர்ல கிரீடம் இல்லை அப்படின்னா பிரச்சனை தான். நீங்க ஆராய்ந்து பாருங்க, சரி பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் நன்மையானதை கண்டுபிடிக்கிறான். அதே போல நல்ல புருஷனை கண்டடைகிற மனைவி இருக்கிறார் அல்லவா? ஒருவேளை ஆரம்பத்தில் சரியில்லாம இருந்திருக்கலாம், ஆனா சரி ஆக்குகிற ஒருத்தி இருக்கா பாருங்க. தன்னுடைய விளக்கு அணையாம பார்த்துக்கிறா பாருங்க. அந்த விளக்கை குறித்தவள் கவனமாய் இருக்கிறாள். வியாபார கப்பல்கள் போல் இருக்கிறாள். நேரம் இல்லை, இல்லைன்னா ஒவ்வொன்றா வாட்சி நான் சொல்லிடுவேன். 31வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாட்சி பாருங்க. எனக்கு அன்பு அன்பானவர்களே, 10 முதல் 31 வரைக்கும் அவள் எப்படிப்பட்ட கேரக்டரை பில்ட் பண்ணா, ஒரு குடும்பத்தை நடத்த, ஒரு குடும்பத்தை காப்பாற்ற, ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்புள்ளவளாய் அவள் எப்படி சோம்பேறியாய் அல்ல. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, எனக்கு எந்த நேரம் பார்த்தாலும் தூக்கம். எப்படிங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்? எப்படி உன் விளக்கு அணையாமல் இருக்கும்? நிறைய பேருடைய குடும்ப விளக்கு அணைஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. விளக்கு அணையாமல் இருக்க வேண்டும்.
உன் விளக்கு அணையாமல் இருக்கணும்னா நீ இப்படிப்பட்ட நீங்களும் நானும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். நாமளே சில நேரங்களில் தண்ணி ஊத்தி அணைச்சு விட்டுறோம். டென்ஷன் ஆகி போராட்ட களத்தில் இறங்கி போராடுவது போல, மூன்றாம் மனுஷனிடத்திலே நாம் பிஹேவ் பண்ணுவது போல பிஹேவ் பண்ணி நம்முடைய ரிலேஷன், நாம யார்? மூன்றாம் மனுஷனா? கணவன் மனைவி என்கிற உறவு மூன்றாவது மனுஷனா? மூன்றாவது உறவா? பெற்றோர் பிள்ளைகள் என்பது வித்தியாசமான உறவா? இந்த உறவில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு ஒழுக்கம், எவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் பார்த்திருக்கிறேன் அநேகருடைய, அதாவது தன்னுடைய தாய் சரியில்லாததினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாய் போயிருக்கிறதை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, சில நேரங்களில் வீட்டை விட்டே வெளியேறுகிறார்கள். வீட்டை விட்டு ஒரு தகப்பன் சரியில்லாததினாலே அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் போராட்டக்களமாகிறது. அதுவும் நிறைய வீட்டில் பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே தகப்பன் சரியில்லை அப்படின்னா அந்த வீடு எவ்வளவு மோசமாய் போகிறது தெரியுமா? எவ்வளவு அதிகமாய் பாதிக்கப்படுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க விளக்கு அணையாம இருக்கணும்னா you must build your character. உங்களுடைய குணாதிசயத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அது ஒரு நாள்ல வந்துராது. எடுத்தோன்னே நான் சரி பண்ணிட முடியாது. டே பை டே, டே பை டே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உட்கார்ந்து பேசுங்க, அமைதியா பேசுங்க. ஒருத்தர் கோவப்பட்டா ஓகே, அவங்க கோவப்பட்டு முடிக்கிற வரைக்கும், அவங்க ஷார்ட் டெம்பர் முடிகிற வரைக்கும், அந்த அவங்களுடைய எனர்ஜி தீர்ற வரைக்கும் let them shout out. கத்துட்டும் விட்டுருங்க, உட்காந்து கேளுங்க. அவங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு சரண்டர் ஆவறதுக்கு ஒரு நேரம் வரும் பாருங்க, அப்ப யூ ஸ்பீக் அவுட். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, ரியலைஸ் பண்ண வைங்க. கணவனை ரியலைஸ் பண்ண வைங்க, மனைவியை ரியலைஸ் பண்ண வைங்க, பிள்ளைகளை ரியலைஸ் பண்ண வைங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் இந்த காலை வேளையில, உங்க விளக்கு அணையாது இருக்க வேண்டும். ஊரில் விளக்கு உள்ள விளக்கெல்லாம் எரிய வச்சு என்னையா பிரயோஜனம்? ஓ விளக்கு எரியலைன்னா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் நீதிமொழிகள் 19:14 விதமாய் சொல்லுகிறது, புத்தியுள்ள மனைவியோ வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தேவனுடைய இரக்கம் அது. புத்தியுள்ள மனைவி, புத்தி இல்லாத மனைவின்னு நீங்க ரொம்ப ஒன்றும் வருத்தப்பட வேணாம். அதனாலதான் உங்களே புத்தியா வச்சிருக்காரு. பரவாயில்ல, அதுக்கு புத்தி இல்லைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நிறைய பெண்களை நான் பார்க்கிறேன், புத்தி இல்லாத புருஷனை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூறு கெட்டதா இருக்கு, சொன்னபடி கேட்காது, அது சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. என்ன பண்றது? பரவாயில்ல, ஓகே, லெட்ஸ் டிராவல் இட். போவோம், ஓடுவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஞானமும் சேருவதில்லை, புத்தியும் சேருவதில்லை. ஆண்டவர் இதெல்லாம் ஒரு புரோட்டோகால் வச்சிருக்காரு. என்றைக்காவது ஒளியும் சேர்ந்திருக்கா? சேராது. எங்க இருள் இருக்குதோ அங்கதான் ஒளி வரும். எங்க ஒளி இருக்குதோ அங்கதான் இருள் வரும். பகல் வரும்போது இருள் வராது, இருள் வரும்போது பகல் வராது. அருமையானவர்கள், ரொம்ப அழகா கர்த்தர் உருவாக்கி இருக்கார். உங்களை என்னையும் அப்படித்தான். ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று சரி இருக்காது தான். அந்த ரெண்டைத்தான் இணைச்சார் ஆண்டவர், இணைச்சார். ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த ஆதாம் பார்த்த உடனே he was so much happy. Wow, beautiful, you are marvelous, you are gorgeous. இந்த உலகத்தில் என்ன எவ்வளவோ பேர், எவ்வளவோ மிருகங்களை, ஏன்னா அது வரைக்கும் மிருகங்களை தானே பார்த்துருக்கான். இவ்வளவு அழகா உன்னை கர்த்தர் உருவாக்கி இருக்காரு. அது எனக்காகவே கொடுத்திருக்காரு. யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ.
நீ எல்லாரை காட்டிலும் அவன் சொல்றான், புருஷன் சொல்றான் பாருங்க 31வது அதிகாரத்துல, அநேக ஸ்திரீகளை நான் பார்த்திருக்கிறேன், எல்லாரையும் நான் பார்த்திருக்கிறேன், ஆனா எல்லாரிலும் நீ விலையேற பெற்றவள். அந்த வசனத்தை வாசிங்க 31 கடைசியில. எல்லார பார்க்கிலும் அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, குணசாலிகளாய் இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புருஷன் அழகா சொல்றான் பாருங்க, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம்பா, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லணும், டேடி நீங்க ரொம்ப ப்ரெஷியஸ் எங்களுக்கு, அம்மா நீங்க உங்களை போல எங்களுக்கு யாரும் இல்லைம்மா. பிள்ளைகள் சொல்லணும், உங்க விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு அதான் அடையாளம். யூ ஹேவ் டு பில்ட் யுவர் கேரக்டர். ஒரு அம்மாவா நீங்க என்ன பில்ட் பண்ணீங்க, ஒரு தாயா நீங்க என்ன பில்ட் பண்ணீங்க, ஒரு தகப்பனா ஒரு புருஷனா என்ன நீங்க உங்களுடைய குணாதிசயத்தை வளர்த்திருக்கிறீங்க. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தேவன் எவ்வளவு நல்லவராய் இருந்து சொல்ற, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு ஈவை கொடுத்திருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார், தயை பாராட்டி இருக்கிறார். அத போல அதுக்கு நல்ல சொல்லணும்னா அது ஒரு கிஃப்ட் நமக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, the prudent wife is from the Lord. நல்ல மனைவி கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட், ஈவு. நல்ல புருஷன் கர்த்தர் கொடுக்கிற ஈவு. இது நல்லா இல்லாம இருந்தாலும் அவர் கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு அல்லேலூயா வரமாட்டேங்குது. இந்த எரும மாட்டு பயலை என்னட்ட வச்சு, அது சொல்லலை, நான் சொல்றேன். இன்னும் சில பேர் இந்த செருக்கி மவலை கட்டி வச்சு என் வாழ்க்கையவே சின்ன பண்ண வாக்கி விட்டாங்க. இன்னும் நிறைய பேர் அழுகிறவங்களா இருக்காங்க, வாழ தெரியல. வா, என்னுடைய கவுன்சிலிங் நீ அட்டன் பண்ணு, குடும்பமா வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஐ வில் பி ஹியர் டு கவுன்சில் யூ. வசனத்தின்படி நான் சொல்லித்தர்றேன், ஆனால் நான் சொல்றதை கீழ்ப்படிஞ்சு செய்யணும். கேட்க விருப்பம் இல்லைன்னா வராத. கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இலவசமாக கொடுக்குறோம் வசனத்தின்படி. ஆனால் கேட்டு அந்த நன்மையை நீங்கள் அனுபவிச்சு ருசிச்சிட்டீங்க, விடமாட்டீங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அந்த அந்த அன்பு மாறாததாக இருக்கும். ஒன்று செத்தா இன்னொன்று சேர்ந்து செத்துரும். அப்படி ஒரு பாண்டு உருவாயிரும். அந்த பாண்டு நமக்குள்ள உருவாக்கணும். கர்த்தர் அப்படித்தான் விரும்புகிறார். அன்பானவர்களே, அணையா விளக்கு. இந்த வெளிச்சத்தை எப்படியும் அணைக்கிறதுக்கு இந்த உலகம் முயற்சிக்கலாம், பிசாசு முயற்சிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் குணம் கரெக்டா இருந்துச்சுன்னா, நீ நல்ல குணமுள்ள ஒரு நபரா இருந்துச்சுன்னா, உன் வீட்டு விளக்க, அந்த குத்து விளக்க அணைய வைக்கவே முடியாது. அல்லேலூயா. அது எரிந்து கொண்டே இருக்கும். வசனம் சொல்லுது, ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11. ரூத் சாப்டர் 3 verse 11. இப்போதும் மகளே நீ பயப்படாதே, இப்போதும் மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. மாமியார்ட்ட ப்ரூவ் பண்ண முடியல நீ குணசாலின்னு, மருமகள்கிட்ட நான் குணசாலியான மாமியார்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியல. ஒரு நல்ல மாமனாரு அல்லது ஒரு நல்ல மருமகள்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியல. எப்படி குணாதிசயம் பில்ட் ஆகும்? அருமையானவர்களே, எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து
ஏற்றுக்கொண்டு அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, ஐ வாண்ட் டு பி எ குட் மேன், ஐ வாண்ட் டு பி எ குட் உமன், ஐ வாண்ட் டு பி எ குட் ஃபாதர், ஐ வாண்ட் டு பி எ குட் சன் இன் லா ஆர் மதர் இன் லா. நான் ஒரு நல்ல நபரா இருக்கணும்யா. ஊரை பூரா நான் குறை சொல்லிட்டு என் விளக்க பூட்டை மரக்காலால மூடி வச்சு கட்டில் கடியில் தள்ளிட்டேன்னா எப்படி என் விளக்கு ஆசீர்வாதமா இருக்கும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்? இருக்கிறவனை பூரா குறை சொல்லிட்டு என்ன பண்ண போற? பரலோகத்துக்காக போற? வாய்ப்பே கிடையாதே. நரகத்தின் வாசல் நமக்காக காத்திருக்க போறோம். அன்பானவர்களே, மன்னிச்சு ஏற்றுக்கணும். குறை இல்லாதவங்க யாருயா? தப்பு பண்ணாதவங்க யாரு? எல்லா தவறும் பண்ணின மனுஷனை தான் கர்த்தர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். மனம் திரும்பிட்டான். அவர் பண்ணினதான பேதுருவை தான் கர்த்தர் அழைச்சி சொல்றாரு, எப்பா ஊழியம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். நீங்களும் நானும் உடையாம இருக்கிறோம். யானோ நம்முடைய விளக்கை பற்றி கவலையற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய விளக்கை குறித்ததான கொஞ்சம் பய உணர்வு நமக்குள்ள இல்லை. அன்பானவர்களே, நம்முடைய குணசாலியான ஸ்திரீ அல்லது குணசாலியான புருஷன், நீங்க குணசாலியான ஒரு ஃபாதரா இருங்க, குணசாலியான ஒரு மதரா இருங்க. எனக்கு எந்த சுகமும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை, எந்த காரியத்தையும் நான் அனுபவிக்கல, பரவாயில்ல. உங்க பிள்ளைக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நேரடியாக பார்த்த ஒரு சம்பவம். அவருக்கு ஒரே ஒரு பையன், இன்னும் புலியூரில் இருக்காரு. ஒரே ஒரு பையன். அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுனான்னா அவர் அடிச்சுக்குவார். நான் கிண்டல் பண்ணியிருக்கிறேன். பாசமாவை கூப்பிட்டுங்க, பாரு கொடுமையை பாரு அப்படின்னு நாங்கள் 2 பேரும் ரசிச்சிருக்கிறோம். ஆனால் இப்பத்தான் உணர்றேன், இயேசுவை அறியாத அவனே இயேசுவை போல தன்னுடைய பிள்ளையினுடைய தவறை உணர்த்துவதற்கு தன்னையே காயப்படுத்தி கொண்டான். என் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் உங்களை என்னையும் சேதப்படுத்தக்கூடாதுன்றதுக்கு அவரவே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, நான் இன்னும் என்னையா நான் செய்யணும்? என் மனைவிக்கு, புருஷனுக்கு வந்து ஒரு மனைவியா இன்னும் என் புருஷனுக்கு என்ன செய்யணும்? பரவாயில்ல, அவர் இது ஒன்று தாங்க, வேற ஒன்று அவர்கிட்ட எந்த குறையும் இல்லைங்க. இது ஒன்று தான். கொஞ்சம் டென்ஷன் ஆகி பார்ட்டி, அவ்வளோதான். இந்த ஒரு காரியம்தான். பரவாயில்ல பரவாயில்ல, என்னை பார்த்துக்கிறாருல நல்லா. ஒரு நல்ல தாயா நீங்க இருங்க, ஒரு நல்ல மனைவியா இருங்க, ஒரு நல்ல புருஷனா இருங்க, ஒரு நல்ல ஃபாதரா இருங்க, ஒரு நல்ல பெற்றோரா நீங்க 2 பேர் இருந்து ப்ரூவ் பண்ணி காமிங்க. உங்க விளக்கு அணையாமல் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் விரும்புகிற காரியம். ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ரூத்து குணசாலிங்கிறது மோவாப் தேசத்திலிருந்து வந்தவள், அந்நிய தேசத்தால் அவள். ஆனால் அவளுடைய கிரியை, அவளுடைய குணாதிசயம், அவள் நினைச்சிருந்தா ஒரு வாலிப பின்னாடி போயிருந்திருக்கலாம். ஆனா வாலிப பின்னாடி போகாம அவ வாழ்க்கையை காத்து, அந்த வாலிபத்தை காத்து கொண்டு வைராக்கியமாய் நின்றதுனாலே அவ சொல்றாங்க, இந்த ஊராரெல்லாம் நீ குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லுகிறதை நான் கேள்விப்படுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் எப்படியா இருக்கிறோம்? நீங்களும் நானும் எப்படிமா இருக்கிறோம்? எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றோம், எல்லாருக்கும் நல்லா சொல்லி கொடுக்குறோம். அப்படி பண்ணி இப்படி பண்ணு, அதை பண்ணி இதை பண்ணுன்னு. ஆஸ் அ பர்சனல் கேரக்டரா நான் எப்படி இருக்கிறேன்? என்னையும் நான் ஆராய்ச்சி பார்க்குறேன்னா, நான் குணசாலியா இருக்கிறேன்னா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த காலை வேளையில சற்று சிந்திப்போம். உங்களுடைய வீடு அணையாத விளக்கா இருக்குன்னு, உங்க குடும்பம் இருக்கணும்னா, யூ மஸ்ட் பில்ட் யுவர் கேரக்டர். எப்படி ஆகிலும் இந்த நல்ல குணாதிசயங்களை கற்றுக்கொள்ளுங்க. தப்பவே சுட்டி காட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேணாம். அன்பானவர்களே,
நானுமே வருந்துறேன் நிறைய விஷயத்துக்கு. நிறைய நேரங்களில் நான் லேட்டாக வந்தவங்களெல்லாம் ரொம்ப சாடி இருக்கேன், திட்டியிருக்கேன், எனக்கு கோபம் வந்திருக்கு. ஆனால் நான் இப்போ உணர்றேன், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன். லேட்டாக வந்ததுக்கான நியாயமான பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பொசிஷன்லேருந்து சூழ்நிலையில் இயல்பாக எனக்கு நம்ம அதை படிக்காமல் விட்டுட்டோமே, டென்ஷன் ஆகிறதுலே முன்னுரிமை கொடுத்துருந்துருக்கிறோமே. கர்த்தர் அவங்களோட இருந்திருந்தா அவங்க லேட்டாக வரணுன்ற அவசியம் இல்லையே. கர்த்தர் உண்மையாகவே அவங்க குடும்பத்தில் அணையா விளக்கா இருந்திருந்தாருன்னா, அந்த விளக்கை பாதுகாக்கிறவர் கர்த்தராக இருந்திருந்தாருன்னா, அந்த குடும்ப விளக்கு எரிஞ்சு கொண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால எந்திரிச்சு வர முடியும். வர முடியும். வசதிகள் இல்லாத போதே நடந்து வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கி ஆராதிச்சவங்க தானே நம்ம குடும்பங்கள் எல்லாம். ஆனால் இன்னைக்கு சகல வசதிகள் இருந்தும் நம்ம பல காரணங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம விளக்கு ஏதோ பிரச்சனையில் இருக்குன்னு அர்த்தம். நான் உண்மையாக சொல்கிறேன், ஐ அப்பாலஜைஸ் மை செல்ஃப் டு திஸ் சர்ச். இந்த சபைக்கு முன்னாடி நான் மன்னிப்பு கேட்குறேன். லேட்டாக வந்தவங்களை குறித்து நிறைய பேரை நான் திட்டியிருக்கிறேன், எந்திரிச்சு போனவங்களை குறித்து திட்டியிருக்கிறேன். ஆனால் நான் இப்போ ஒரு உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வசனத்தின் மூலமாக எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்க இடையில எந்திரிச்சு போக மாட்டாங்க. இதை நான் சொல்லி அவங்கள காயப்படுத்தி அவங்கள தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க ஆண்டவரோடு அவங்களுடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்குமே, ஆனால் அந்த தப்பை அவங்க செய்ய மாட்டாங்க. நேரமே எந்திரிச்சு வாங்கன்னு சொல்லணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை. ஒருத்தருக்கு சின்ன பிள்ளை மாதிரி பாடம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் இந்த தவிர பல முறை பண்ணியிருக்கிறேன்றத இந்த செய்தியில் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் சபைக்கு முன்னாடி நான் அதை மன்னிப்பு கேட்குறேன். ஐ அப்பாலஜைஸ் மை செல்ஃப். உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்குறேன். தவறு தான், ஆனால் அது தவறுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு ஆவியானவர் எனக்கு அதை உணர்த்தினார். ஓ, பிள்ளைகளை எவ்வளவு சாடி இருக்கம்மா, எவ்வளவு காயப்படுத்திட்டோமா, ஓ இந்த வார்த்தையை சொல்லி வேதனைப்படுத்திட்டோமா. அவங்க ஆண்டவரோடு இருந்திருந்தாங்கன்னா நான் திட்டி தான் அவங்களுக்கு புரியணுன்ற அவசியம் இல்லையே. அருமையானவர்களே, ஆண்டவர் மேல அன்பும் பாசமும், ஆண்டவர் மேல ஒரு ஈடுபாடும், ஆண்டவர் மேல கொள்ள நேசமும் இருந்துச்சுன்னா நான் திட்டியா புரியணும்? அவசியமே இல்லையே, அவசியமே இல்லையே. தேவன் அவங்களோட இருக்கும்போது அவங்களுக்கு தூக்கமே வராது. காலையில் போய் கர்த்தரை சந்திச்சுட்டு தான் அவங்க வருவாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் கேரக்டரை பில்ட் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மாவே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. பல சிரமங்களின் நடுவே, பல போராட்டங்களின் நடுவே, பல உபத்திரவங்களின் நடுவே, பல உடைவுகளின் நடுவே வெளியில் சொல்ல முடியாது. ஒரு தகப்பனா வெளியில் சொல்ல முடியாது சில விஷயங்களை. ஒரு தாயா பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ண முடியாது அந்த காரியத்தை. அவ்வளவு உடைவுகளின் நடுவிலே அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போறாங்க. தேவைகள் நடுவில் நீங்க இல்லைன்றது போராடுறீங்க. நீங்க அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது தான் தெரியும். ஆக யூ மஸ்ட் பில்ட் யுவர் கேரக்டர். உன் தேவையை மாத்திரம் நீ பெருசா பேச நம்ம பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம். ஆனால் என்ன சூழ்நிலையில் அப்பா இருக்காங்க, அம்மா என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். யூ ஹாவ் டு பில்ட் யுவர் கேரக்டர். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாருன்னா நீங்கள் இங்கே இல்லைனாலும் வீட்டுக்கு போய் ஒரு வார்த்தையாவது சொல்லு. உங்கள் மனைவிகிட்ட சொல்லுங்க, நீ மன்னிச்சிரு. உங்கள் புருஷன்கிட்ட சொல்லுங்க, நீ மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், உங்களையே போய் நசன்னு இருந்து உங்களை வேதனைப்படுத்திட்டேன்னு சொல்லுங்க. பிள்ளைகளா பெற்றோர்கிட்ட சொல்லுங்க, மா ரொம்ப திட்டமா உன்னைய டாடி, உன்ட்ட ரொம்ப நான் ரகசியமாக உன்ட்ட விஷயங்களெல்லாம் நான் பேசாமல் விட்டுட்டேன். பேசுங்க. உன்னுடைய வாழ்க்கையில் மாந்தோர் மாற்ற விரும்புகிறார். குணசாலியான ஸ்திரியை, குணசாலியான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார்.
உங்கள் அம்மா அப்பா வெளியேற பெற்றவர்கள், உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் வெளியேற பெற்றவர்கள். 1000 தப்பு செஞ்சாலும் அவங்க உங்கள் வீட்டுக்காரன். 1000 தான் இருந்தாலும் உன் மனைவி. சொல்லுங்க வாயை திறந்து, வீட்டில் மன்னிச்சிரு, இனி உனக்கு பிரியமா நான் நடந்துக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பிரியமா நான் நடந்துக்கிறேன்னு சொல்லுங்க. இது ஒன்றும் தவறான வார்த்தைகள் அல்ல. எவ்வளவோ அவலட்சணமாக பேசியிருக்கிறோம், எவ்வளவோ கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவோ அசிங்கமாலாம் பேசியிருக்கிறோம். இப்போ நல்ல வார்த்தைகளை பேசுவோம். ஏன் தெரியுமா? எப்படி ஆகிலும் என் வீட்டு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், குணசாலியான ஸ்திரீ இருக்கிற வீட்டில், குணசாலியான புருஷன் இருக்கிற வீட்டில், குணசாலியான பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் விளக்கு அணையவே அணையாது. அவளுடைய வீட்டில் இரவில் அவளுடைய விளக்கு, அவனுடைய விளக்கு அணையாதிருக்கும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் வாசிங்க, 1 முதல் வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி உள்ளவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. போதும். நல்ல கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். முதல்ல குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான புருஷன் விளக்கு அணையாது இருக்கும். 2வது, புத்தி உள்ளவர்களின் கையில் உள்ள விளக்கு அணையாதிருக்கும். அல்லேலூயா. இப்போ இங்க ஆண்டவர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறார். 2 குரூப் ஆஃப் பீப்புள், 2 டீம் அங்க இருக்கு. மொத்தம் 10 பேர், டீமுக்கு 5 பேர். ஒரு டீம்ல 5 பேர் இருக்காங்க, தே ஆர் வைஸ், புத்திசாலி. 2வது ஒரு டீம் இருக்கு, பி டீம், அது புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் அடையாளம் காண்பிக்கிறது. கருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப இந்த புத்தி உள்ளவர்கள் என்று அடையாளம் காண்பிக்கப்பட்டவர்கள் இந்த விளக்கு எரிய வைப்பதற்கு தீவிரமாயிருந்தார்கள். இவங்க எல்லாரும் மணவாளன் வருகிற போது அறைக்குள் அல்லது ஆலயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும், அதுக்காக விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். தாமதமான போது இவங்க எல்லாரும், இந்த புத்தி இல்லாதவர்கள், விளக்கு ஏறக்குறைய அணிந்து போகிற லெவலுக்கு வந்துருச்சு. அப்ப கேட்கிறாங்க புத்தி உள்ளவர்களை பார்த்து, இங்க கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, நாங்களே எங்க விளக்கை எரிய வச்சுக்கிறோம். அப்ப அவர்கள் புத்தி உள்ளவர்கள் சொன்னது, எங்க விளக்கம் எரியாது, உங்க விளக்கம் எரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, எங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், நீங்க போய் விற்கிற இடத்தில் வாங்கி கொள்ளுங்கள், அப்பொழுது உங்க விளக்கு எரியும். இவங்க வாங்கறதுக்கு போயிட்டாங்க. அதுக்குள்ள மணவாளன் வந்துட்டாரு. இந்த புத்தி உள்ளவர்கள் 5 பேரும் உள்ள பிரவேசித்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் வந்து கதவை தட்டினார்கள். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார்.
அப்ப சத்தியம் என்ன? அருமையானவர்களே, முதல்ல என் விளக்கு அணையாமல் இருக்கணும்னா we must build our character. தேவன் விரும்புகிற குணாதிசயத்துக்கு என்னைய மாத்திக்கணும். ஏன் குணாதிசயத்துக்கு கர்த்தரை போட்டு இழுக்க கூடாது. அன்பானவர்களே, குடும்பம் சின்ன பின்னமாய் போயிடும், அது செதறி போயிடும். நாம கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப இரண்டாவது, புத்தி உள்ளவர்கள் கையில் உள்ள விளக்கு. புத்தி உள்ளவர்கள் ஏன் இவங்களை கர்த்தர் அடையாளம் காட்டுறாருன்னா, அவர்கள் கையில் என்ன இருக்கிறது? எண்ணெய் இருக்கிறது. The handful of oil is there in their hands. அவங்கள்ட்ட கையளவுக்கு இருக்கக்கூடிய எண்ணெயை அவர்கள் கையிலே பத்திரமாய் வைத்திருக்கிறார்கள். அப்ப அது அணைய அணைய அந்த விளக்கை எரிய வைத்து கொண்டே இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு புத்திசாலித்தனம் என்ன தெரியுங்களா? The anointing of the Spirit of God, the anointing of the Holy Ghost. தேவனுடைய அபிஷேகம். உங்களை என்னை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். முதல்ல அது எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தான் இங்க உள்ள கொண்டு வந்திருக்கிறார். எப்ப ஞானசானம் எடுக்கிறீங்களோ அந்த நேரத்திலேயே அபிஷேகம் புறாவை போல என்ன பண்ணுது? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல அவர் இறங்குகிறார். நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அந்நிய பாஷை பேசி அடிச்சு 4 பேரை பல்ல உடைச்சி காதை திருப்பி 2 பேரையாவது ஆஸ்பத்திரி கொண்டு போய் கட்டு போட வச்சாதான் அபிஷேகத்தின் ஊற்று புறப்பட்டு இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் எப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையா வாழ்வேன் அர்ப்பணித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே நீங்க தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களிடத்தில் இறங்கும். அதனுடைய ஒரு அடையாளம் தான் அந்நிய பாஷை பேசுறது. அதை மட்டும் வச்சு ஆமா பிரதர் ஃபுல்லா எப்பயுமே அனாயிண்டிங்ல தான் இருப்பாரு, சிஸ்டர் எப்பயுமே ஆமா filled with the anointing of the Holy Ghost. அப்படிலாம் இல்லை. நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் அப்படியே தள்ளி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இந்த அபிஷேகம் என்பது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்படியே வாயை திறந்து அப்பதான் யாருக்குமே புரியாம அப்படி பேசுறது மட்டும் அந்நிய பாஷையில் விளக்கு அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிடாது. புரியுதுங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு நல்ல ஐக்கியத்தில் உறவில் அந்த புத்திசாலித்தனமான அந்த உணர்வு, ஆண்டவரே என்னை அபிஷேகிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய அபிஷேகம் என் மேலே இருக்கு, ஐ எம் த அனாயிண்டட் ஒன், நான் சாதாரண நபர் அல்ல, ஐ எம் a ஸ்பெஷல் டு காட், நான் விசேஷமானவன் விசேஷமானவள், தேவன் எனக்குள்ள இருக்கிறார், I can do all things through Christ who strengthens me, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கர்த்தாவே என்னோடு இருக்கிறீர், என்னை பலப்படுத்துகிறீர், என்னை நடத்துகிறீர், என்னை விசாரிக்கிறீர், என்னை சுமக்கிறீர், என்னை தாங்குகிறீர், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறீர், என்னை எந்த தவறான பாதைகளில் நடத்தாதபடிக்கு நேர்வழியாய் என்னை நடத்துகிறீர், என் தேவைகளை சந்திக்கிறீர், என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொள்ளுகிறீர், எனக்கு எதிராய் வருகிற 10,000 பேரையும் கர்த்தர் முறியடிக்கிறவராய் இருக்கிறீர். இதை யாரெல்லாம் நீங்க அறிக்கையிடுறீங்களோ இந்த புத்திசாலித்தனமான அறிக்கை உங்க வீட்டினுடைய விளக்கை எரிய வைத்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் வேர்ட்ஸ். வேதம் தெளிவா சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின். ஆமா,
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நெகட்டிவான வார்த்தைகள், எதிர்மறையான சிந்தனைகள் நம்மளை கொன்றும். இவங்க புத்தி உள்ளவர்கள் எவ்வளவு அழகா பண்ணாங்க பாருங்க. நிறைய பேர், நான் நேற்று அதை சொல்லி ஜெபம் பண்ணேன், சர்ச்சில் சொல்லி ஜெபம் பண்ணேன். நம்ம மற்ற கடைகளுக்கு போறப்ப, மற்ற காரியங்களுக்கு போறப்ப எல்லாம் we take changes. சில்லறை காசை எடுத்துட்டு போறோம், அப்படிதானே? ஆனா ஆலயத்துக்கு வரும்போது இங்க வந்து, பிரதர் they have a change in 500. உங்களை 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? எதுக்கு காணிக்க போடணும்? ஓ, எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? You have to prepare yourself. முன்ன கூட்டியே நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தணும். புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். ஒரு குடும்பம் ஒரு சபைக்கு முன்னாடி போறதுக்கு ஆயத்தப்படணும். மென்டலி, பிசிக்கலி, எல்லா விதத்திலையும் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். காலையில பார்த்துக்கலாம், நெவர். அருமையானவர்களே, நான் காலையில செய்தி எடுத்துக்கலான்னு உட்காந்துருந்தா உங்களுக்கு என்னத்தை பேசுறது? மாட்டு கொட்டால போய் நான் சாணி எழுன்னு தான் பேசுவேன். அதுதான் பேச முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும்னா நான் உட்காந்து தியானிக்கணும். I have to prepare. அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. புத்தி உள்ளவர்கள் கையிலே எப்பொழுதும் என்ன இருக்கிறது? வேதத்தை படிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு புத்தி உள்ளவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். நீங்க வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, போன நூற்றாண்டில் வாங்கின பைபிள், அப்படி போன தலைமுறையில் வாங்கின பைபிள், அதில் சங்கீதம் இல்லை, வெளிப்படுத்தல் இல்லை, முன்னாடி அட்டவணை இல்லை. அதை பத்திரமா இப்போ யோசிச்சு பாருங்க. உங்கள் சட்டையில், பையனுடைய சட்டையில் ஒரு 10 பட்டன் இருக்குது. 6 பட்டன் இருந்தால் போதுமா? பேண்ட்டு வந்து ஒரு கால் இல்லைன்னா பரவாயில்லையா? முழுசா வேணும்ல? இப்போ வாட்சில் இந்த ஸ்டாப் உடஞ்சி போச்சு, அல்லது பின்னு உடஞ்சி போச்சு, என்ன கழுத்திலேயே மாட்டிக்கிட்டு வருவீங்க? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஆயத்தப்படணும். புத்தி உள்ளவர்களை போல நடந்து கொள்ளணும். நமக்கு நிறைய தவறா புரிஞ்சிக்க வேணாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் we are doing stupidity. ரொம்ப அருவருத்தத்தக்க முட்டாள்தனமான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம சரின்னு நினைக்கிறோம். அது ஒரு மாய தோற்றத்தை நமக்குள்ள பதிவு பண்ணிக்கிட்டோம். we are doing stupidity. நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும். புத்தி உள்ளவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க? புத்தி உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்ளுவார்கள்? ஒரு ஆவிக்குரிய புத்திசாலிகள்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்களேன், நீங்கள் பேசுங்களேன். ஆவிக்குரிய புத்திசாலிகள் எப்படி நடந்து கொள்ளுவார்கள்? how they reacted. the wise man, the wise people in the church, எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஜெருன், வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, பெரியவங்க சொல்லுங்க. எப்படி நடந்து கொள்ளுவோம்? நம்முடைய வாழ்க்கை ஒரு புத்திசாலித்தனமாக நான் நடந்துக்கிறேங்க. ஹலோ, கையை விட்டுட்டு நான் வண்டி ஓட்டுவேங்க. ஸ்டூபிடிட்டி. நல்லா போகும்போதே வண்டியை மேலே ஏற்றிட்டு போகிறாங்க. கையை விட்டுட்டு போனா வேற என்ன? நிறைய காரியங்கள் வேதத்தை நம்ம படிக்காத நேரங்களில் we are doing stupidity. ஜெபிக்க எப்போ தவறுகிறோமோ அப்போ doing stupidity. நம்ம எப்போ ஆலயத்துக்கு சிலர் விட்டு விடுகிறது போல நாம எப்போ விட்டு விடுகிறோமோ அப்போ we are doing stupidity. தேவனுக்கு முன்னாடி எதெல்லாம் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறோமோ அதெல்லாம் doing stupidity. ஒன்றும் இல்லை, நான் தப்பா நினைக்க வேணாம். சிலருடைய மேக்கப் நேரங்களில் ஜோமன்னாலே அவங்க குடும்பம் வாழ்ந்துரும்.
ஐ மீன் அவங்க கண்ணாடி முன்னாடி நிற்கிற அந்த நேரம், இங்கே வண்டியை பொத்திட்டு வெளியில் நிற்கிறான், ஆரன் அடிக்கிறான், வா 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 வா, நேரம் ஆயிடுச்சுன்னு அங்கே உள்ள கண்ணாடியில் இருந்துட்டு தலை சீவிட்டு அதை கரெக்ட் பண்ணி இதை கரெக்ட் பண்ணி பவுடர் அடித்து பொட்டு வச்சு பூ வச்சு அது வெளியில் வர்றதுக்குள்ளே ஆமாம் கடைசியில் வீட்டை பூட்டாம போட்டாங்க. அப்போ இங்கேருந்து ஜோம் பண்ணுறாங்க, ஆண்டவரே வீட்டுக்குள்ளே யாரும் பிரவேசிக்கக்கூடாது அப்படி. நீங்கள் காவலாளியா எப்போ இயேசுவை அங்கே நிற்க வச்சுட்டு காவலாளியை நிற்க வச்சுட்டு நீ இங்கே பண்ணுற? அன்பானவர்களே, ஏன்னா புத்தியுள்ளவர்களை போல நாம் பிஹேவ் பண்ணணும். புத்தி உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்ளுவார்கள்? வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? அப்ப அவங்க புத்தி உள்ளவர்கள் அந்த அந்த விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப அவங்க விளக்கை கையில வச்சிருந்தாங்க, அவங்க எண்ணெயை கையில வச்சிருந்தாங்க, அவங்க தூங்குனாங்க. ஆனா தூங்கினாலும் அந்த அந்த விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு உண்டான சகல முயற்சிகளையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, நீங்களும் நானும் நம்ம அனாயிட்டிங்கை ஸ்டோர் பண்ணணும். நம்ம தூங்குற நேரத்துலையும் அனாயிட்டிங் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், நம்ம அமைதியாக இருக்கிற நேரத்துலையும் அனாயிட்டிங் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், நாம வேலை செய்கிற நேரத்துலையும் அபிஷேகம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் புத்தி உள்ளவர்கள் கையில் உள்ள விளக்கை போல நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் சில இடத்துல நல்ல மனைவியை கொடுக்குறாரு, அந்த விளக்கு எல்லாத்தையும் சூப்பராக எரிய வைக்குது. சிலருடைய புருஷனை நல்லபடியாக கர்த்தர் நிறுத்திடுறாரு, அந்த வாளு அருமையாக குடும்பத்தை விளக்க எரிய வச்சுக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு வர்றாரு. யாராவது ஒருவர் எல்லாமே சரியா இருக்காது. எல்லாமே இங்கே சரியா இருந்துட்டா நம்ம தேவன் எதுக்கு? ஆண்டவர் எதுக்கு? சரியில்லாததை சரி. ஆண்டவர் ஆதாமி ஏவாளை படைத்து தோட்டத்தில் வைக்கும் போது என்ன சொன்னாரு? 2 விஷயத்தை சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம். தோட்டத்தை பண்படுத்தவும், so we have to do it. நாம் அதை செய்யணும். எதுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? பிள்ளைகள் 2 பேரையும் கையை கட்டி காலை கட்டி நான் சொல்றதான் செய்யணும். அவன் நீ நினைச்சிட்டு இருக்கிற அவன் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறான்னு, அவன் உலகத்தில் உள்ள அத்தனையும் செஞ்சிட்டு இருக்காங்க. ரவுடியா தான் வருவாங்க. நீ ஃப்ரீடம் கொடு, விடுதலை கொடு, வசனத்தை போதி, வசனத்தை சொல்லு. ஒன்னே அவன் ரோல் மாடலா பார்ப்பான். உன் பிள்ளை உன் பொண்ணை ரோல் மாடலா பார்க்கும். ஓ இருந்தா இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா என் அப்பாவை போல வாழணும்னு அவன் நினைக்கணும். என் அம்மாவை போல நான் இருக்கணும்னு பிள்ளை நினைக்கணும். என் அம்மாவை போல இருக்கணும், என் அப்பாவை போல இருக்கணும்னு பிள்ளை நினைக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காமிக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளை, அதுதான் புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்கள் போய் கேளுங்க, தகப்பன் இல்லாதவன்கிட்ட கேளுங்க, தகப்பனுடைய அருமையை குறித்து அவங்க சொல்லுவாங்க. தாயை இழந்தாங்க பாருங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, தாயினுடைய அருமை பெருமைகளை குறித்து அவர்கள் சொல்லுவார்கள். புருஷனை இழந்தவர்கள் விதவை கிட்ட போய் கேளுங்க, புருஷனுடைய அருமையை குறித்து அவர்கள் சொல்லுவார்கள். மனைவியை இழந்து தவிக்கிற புருஷன்ட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான் மனைவி எந்த ஸ்தானத்தில் இருந்தா அவன் இல்லாமல் போனது எவ்வளவு வருத்தம்னு சொல்லி அவன் சொல்லுவான். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இருக்கிற வரைக்கும் நமக்கு அருமை தெரியறது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, இருக்கிறப்பையே நீங்க புத்திசாலித்தனமாய் இருந்து புத்தி உள்ளவர்களாய் இருந்து உங்க விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். இப்ப நல்ல கவனிங்க, மணவாளன் வந்துட்டார், இந்த 5 பேர் உள்ள போயிட்டாங்க, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அழகா உள்ள போயிட்டாங்க, உள்ள பிரவேசிட்டாங்க. இவங்க போய் வாங்கிக்கிட்டு வர்றதுக்குள்ள, எப்பா உனக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காருயா, அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு, இதுல இருந்து நீ டெவலப் பண்ண பாரு, இதுல இருந்து பில்ட் யுவர் கேரக்டர், பில்ட் யுவர் அனாயிண்டிங், பில்ட் யுவர் ஸ்ட்ரென்த் இன் காட். நீ தேவனிடத்தில் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போ. மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல, the strength you have right now is more than enough to fight against all evil. எல்லா சத்துருக்களையும் முறியடிப்பதற்கு இப்ப இருக்கிற பலன் போதுமானது.
இப்ப இருக்கிற பொருளாதாரம் போதுமானது, இப்ப இருக்கிற உங்களுக்குடைய ஞானம் போதும், இப்ப இருக்கிற புத்திசாலித்தனம் போதும், இப்ப இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும். இதெல்லாம் இல்லாம ஒண்ணு புதுசா வந்துட்டா என் குடும்பத்தினுடைய விளக்கணை ஏத்த போறேன்னா அது ஒரு நாள் நடக்காது. நான் வேதம் சொல்லுகிறது, எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்க அணைச்சிடாத. உன்னுடைய ஸ்டூபிடிட்டினால, உன்னுடைய முட்டாள்தனத்தினால, உன்னுடைய அறிவின்மையினால, உன்னுடைய இந்த சேஷ்டையினால உன்னுடைய விளக்கு அணிந்து போகாதபடிக்கு நீ பார்த்துக்கொள். தேவன் அதை விரும்புகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் கர்த்தர் தான். வேதம் தெளிவாக சொல்லுது. எனக்கு அருமையானவர்களே, வெளிப்படுத்தல் 21:23 வாசிப்போம். 21:23 வெளிப்படுத்தல், Revelation chapter 21 verse 23. எடுத்துட்டீங்களா? வாசிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் தான் நித்திய வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கு அணையாம வச்சுக்கணும்னு விரும்புறாரு. அதுக்கு 2 காரியத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒன்று, உங்க குணத்தை சரி பண்ணுங்க. உங்க குணத்தை சரி. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பாடமாக கற்றுக்கிட்டது, நான் சரி பண்ணாமல் எதுவுமே இங்கே சரியாக போகிறதில்ல. நீங்கள் சரி பண்ணுங்க, உங்கள் வீடு சரியாகும், உங்கள் வேலை சரியாகும், உங்கள் வருமானம் சரியாகும், உங்கள் பிள்ளைகள் சரியாவாங்க, உங்கள் எதிர்காலம் சரியாகும், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக மாறும். நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு நல்ல ஈவை கர்த்தர் தந்திருக்கிறார், எனக்கு ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அநேக பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இது விலையேற பெற்றது, இது அந்த முத்துக்களுக்கு ஒப்பிடத்தக்கவைகள் ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்க விலையேற பெற்ற முத்துக்களாய் காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். 2வது, புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். புத்தி உள்ளவர்கள் கையில் உள்ள விளக்கு அணைஞ்சு போகும். அருமையான தேவ பிள்ளைகளை, புத்தி உள்ளவருடைய விளக்கு அது அணையாமல் பார்த்து கொள்வதற்கு தேவன் எப்பொழுதும் விரும்புகிற காரியம் உங்க மேல இருக்கிற அபிஷேகம். ஆண்டவர் உங்களை என்னை அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அனாயிட் பண்ணி இருக்கிறார். உங்க மேல என் மேல அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்நிய பாஷை பேசினாதான் என் மேல கர்த்தர் ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் இப்ப இல்லைங்க அப்படிலாம் இல்லை. ஆவியானவர் ஆல்ரெடி இஸ் இன் our life. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளதான் இருக்கிறார். இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? அவரை யூஸ் பண்ணணும். அவரை நான் பயன்படுத்தணும். எப்படி நான் பயன்படுத்துறது? வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். எமாவு சீஷர்கள் 2 பேரும் இயேசுவின் உயிர் தெளிந்த பிறகு அவர்கள் நடந்து பேசிக்கொண்டே போகிறார்கள். 3வது நபராக தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களோடு ஜாயின் பண்ணிட்டாரு. எல்லாரும் 2-3 பேர் பேசிட்டு போறாங்க. அவ பேசிட்டு இருக்கும் போதே கர்த்தர் அந்த இடத்துல இருந்து விலகி போயிட்டாரு. இப்ப 2 பேரும் இந்த சீஷர்கள் பேசிக்கிறாங்க. அவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அருமையானவர்களே, the word was spoken by Jesus was burning in the heart. உள்ளத்தின் ஆழத்திலே அப்படியே கர்த்தர் பேசும்போது கொழுந்து விட்டு எரிந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய உள்ளத்தை பாருங்க. இந்த 2 விஷயத்தை நீங்க சரி பண்ணுங்க. இப்ப நம்ம சரண்டர் பண்ணலாம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா தெய்வ சமூகத்தில்? glory to God. எல்லாரும் எழுந்து நின்று இந்த 2 காரியத்தை மனதில் வைத்து, ஆண்டவரே என் குணாதிசயத்தை கட்ட எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய கெட்ட குணங்கள் எனக்குள்ள இருக்குது, மறைமுகமா இருக்கு, ரகசியமா இருக்கு. இந்த குணங்கள் எல்லாம் எனக்குள்ள மாறட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் சரணடைவோமா? ஒரு வார்த்தையாகிலும் கர்த்தர்ட்ட சொல்லி, அப்பா கிட்ட சொல்லி நீங்க உங்களை சரண்டர் பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
தேவாவியானவர் இறங்கி கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு விளையாட பெற்றது. எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் குணம் மாறட்டையா, என் ஸ்பாவம் மாறட்டையா, என்னுடைய எண்ணங்கள் மாறட்டும். ஆண்டவரே, எப்ப பார்த்தாலும் நான் ஒன்றை சொல்லி எரிச்சல் அடைந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி வேணாம் ஆண்டவரே, நல்ல மாற்றத்தை நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவே, நீ உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் glory to God. நீ நல்லவர் 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 ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பலிபீடத்தில் என் பரனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாவியானவர்கிட்ட எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி உங்களை சரண்டர் பண்ணுங்க, அர்ப்பணிங்க. இயேசுவே, எல்லாரும் எல்லாரும் இது நல்ல சமயம். உங்க குடும்பத்தை கட்டுவதற்கு ஒரு நல்ல சமயம். உங்களுடைய விளக்கு அணிந்து போகாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல சமயம். நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. நீங்க புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள பிரயாசப்படுங்க. ஒரு மெச்சூர் கிறிஸ்டியனா, ஒரு முதிர்ந்த அனுபவம் உள்ள கிறிஸ்தவரா நீங்க நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உதவி செய்யட்டும். ஆமென். இயேசுவே, சமூகத்தில் நம்ம எல்லாரும் அர்ப்பணித்து ஆவியானவரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களோடு நிச்சயம் பேசியிருப்பார் என்று எனக்கு தெரியும்.
அநேகரோடு கர்த்தர் இந்த நாளில் இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, என் குணாதிசயம் கட்டப்படட்டும் ஐயா. I want to build a character in you. உம்முக்குள் நான் ஒரு நல்ல குணாதிசயத்தை ஆண்டவரே கட்டமைக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பீர்களே. ஆனால் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஸ்டூபிடிட்டியான விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள இருந்து அகற்றி புத்திசாலித்தனமான நபராய், ஒரு புத்தியுள்ள கணவனாய், ஒரு புத்தியுள்ள மனைவியாய், ஒரு புத்தியுள்ள பிள்ளைகளாய், ஒரு புத்தியுள்ள பெற்றோராய், சபையிலேயும் புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி வாஞ்சிக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் அதை பார்க்கிறார். உங்களுடைய கரமும் கர்த்தருடைய கரமும் இந்த காலை வேளையிலே இணைகிறது. ஆண்டவரே, குணாதிசயங்களை கர்த்தருக்குள்ள கட்டமைக்க வேண்டும் என்றும் தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தின் அந்த புத்திசாலித்தனத்தை அந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையும் விருப்பமும் அந்த அபிஷேகத்தையும் ஆண்டவரே வேண்டும் என்று அர்ப்பணித்து இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க அப்பா. இன்னையிலிருந்து ஒரு மறுரூபமான ஒரு வாழ்வு ஆரம்பிக்கட்டும் ஐயா. குடும்பத்துல போராட்டமும் சஞ்சலமும் தவிப்பும் ஆண்டவரே வேதனையும் துக்கமும் வாக்குவாதமும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற குணாதிசயங்களை, ஒருவருக்கு ஒருவர் பாராட்டுகிற குணாதிசயங்களை, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற குணாதிசயங்களை ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் அதிகமாய் அன்பு செலுத்துகிற ஆண்டவரே அந்த படிப்பட்டதான குணாதிசயங்களை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அநேக நேரங்களிலே புத்திசாலித்தனமா பேசுறோம் நினைச்சு, புத்திசாலித்தனமா நடந்துக்கிறோம் நினைச்சு, புத்திசாலித்தனமா நாங்க செய்யறோம் நினைச்சு ஆண்டவரே எங்களுடைய குடும்ப விளக்கை நாங்களே அணைத்து போட்டு விடுகிறோம் ஐயா. அப்படிப்பட்ட நிலைமை இல்லாதபடி ஆண்டவரே இந்த விளக்கு அணையாது இருக்க ஆவியானவருடைய துணை கொண்டு எச்சரிக்கை உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், ஜாக்கிரதையுள்ளவர்களாய் அந்த அபிஷேகத்தினுடைய வழிநடத்துதலை நாங்கள் புரிந்து எங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை நாங்கள் நடத்தி செல்ல எங்களுக்கு தேவன் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்களை நாங்கள் அறியாமல் தோல்வியிலும் போராட்டத்திலும் மன சஞ்சலத்திலும் மன சங்கடத்திலும் நாங்கள் இருந்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, அவைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி விடுதலையை கட்டளையிட போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி பிடித்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தேவன் இந்த நாளில் இடைப்பட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே, இனி நாங்கள் எதிர்மறையாய் பேசாதபடி நேர்மறையான சிந்தனை உள்ளவர்களாய், எங்களுடைய வாயினாலும் வார்த்தைகளினாலும் மற்றவர்களை காயப்படுத்தாதபடி அதுக்கு விமோச்சனத்தை நாங்கள் தேட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பலிபீடத்தில் எங்களை நாங்கள் பலியாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா, பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இடைப்பட்ட எங்களுடைய ஆண்டவரே இடைபடுதலுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் ஆண்டவரே தேவனுடைய வல்லமையை கொண்டு மகத்துவத்தை கொண்டு உம்முடைய இருதயத்தில் உள்ளதை இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த உபவாச நாட்களில் இந்த ஒரு வாரம் தான் ஆண்டவர் இருக்கு. இந்த ஒரு வார காலமாவது எல்லா பிள்ளைகளும் இணைந்து எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தாங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க. தேவ சமாதானம் எங்களோடு இருந்து நடத்தட்டும். கர்த்தருடைய கரம் தாங்கி பிடிக்கட்டும். வழி நடத்தும் பிள்ளைகளுடைய போக்கில் மரத்தில் முன்னு பின்னு தூதல வைத்து காவல் புரிவீராக. எல்லா தீமை நின்று வெக்கு நிறுத்து நின்றும் பிள்ளைகளை விலக்கி மீட்டு காத்துக்கொள்ளும். எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தார்.
உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக இன்னைக்கு கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே தேவனே, இந்த குணாதிசயங்களை கட்டி எழுப்புகிற ஆவியின் கரம், நல்ல புத்தியை கொடுக்கிற தேவனுடைய ஞானம் பிள்ளைகளிடத்திலே வெளிப்படுவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த உபவாச நாட்களிலே